நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे राम हरे कृष्ण राधे கல்வி கடல் சாந்தீபனி கரை சேர்க்கும் குருவா சீடனாக அங்கு வந்தது ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணன். ஜகமே மயங்கும் கிருஷ்ணன் நேரில் வந்தாள் அன்னை சரஸ்வதி. கலைகளெல்லாம் தொடர கலைகளெல்லாம் தலை வணங்கின. கடவுள் இவன் என்று கண்ணனையே கண்டு ரிஷியே வரவழைத்தாரே, வந்தது வித்தைகள் அங்கே. கேசவன் மனம் என்னும் ஏட்டில் பதியாத வித்தைகள் இல்லை. குருதேவர் கலைகள் யாவும் தந்தார். குரு சொன்ன மொழிகள் செவி வழி சென்று பொருள் உணர்ந்த பிரபு புன்னகை செய்தார். குருதேவர் கலைகள் யாவும் தந்தார். அனைத்துக்கும் முதலாய்
மெதுவாய் வந்தது வந்தது விதைக்குள் இருப்பவன் நிகழ்ந்தது. अग्निमीडे पुरोहितं यज्ञस्य देवं मृत्मिजं होतारं रत्नघातमम्। ॐ विश्वानि देव सवितर्दुरितानि परासुव यद्भद्रं तन्न आसुव। मित्रादभयम् अमित्रादभयं जाता दभयं परोक्षा अभयं नुक्तं दभयं दिवाना सर्वाः शामं मित्रं भवन्तु। குருதேவர் கலைகள் யாவும் தந்தார். குரு சொன்ன மொழிகள் செவி வழி சென்று பொருள் உணர்ந்த பிரபு புன்னகை செய்தார். குருதேவர் கலைகள் யாவும் தந்தார். முனிவரின் ஞானமே சூரியன் போலே மாணவர் ஒளி பெற எழுந்தது மேலே. வாழ்வுக்கு உறுதுணை எதுவென்று காட்டி ராஜாங்கம் நடத்தும் அறிவையும் ஊட்டி. திறமை வளரும் தன்னாலே குரு தரும் பயிற்சியினாலே கிருஷ்ணனின் உறுதியினாலே தன் திறமையில் நின்றார் முன்னாலே. குருதேவர் வித்தையை ஊட்டிடும் அன்னை சேமித்து வைத்தால் செலவழியாத பாடங்களை பிரபு குருவிடம் கற்றார். குருதேவர் வித்தையை ஊட்டிடும் அன்னை நாளென்ன பொழுதென்ன நடப்பதெல்லாம் என்ன நாம் கற்க வேண்டிய அனுபவம் என்ன. ஆசிரமம் இதுதான் அறிவின் கோவில், அறிவின் கோவிலில் குருவே இறைவன்.
ज्योतिर्मया अमरनाद महदेव मृत्युञ्जया अमरनाद महदेव मृत्युञ्जया सदाशिव महाकाल ज्योतिर्मया 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 பஞ்சாட்சர மந்திர வடிவம் கொண்டாய் நீ தஞ்சமென்றால் வரும் தந்திடுவாய் நீ நஞ்சினை நீ உண்டு நீ செய்த தொண்டு உன் போல தெய்வமும் வேறெங்கு உண்டு நடராஜ சிவராஜ மகராஜனே நடராஜ சிவராஜ மகராஜனே सदाशिव महाकाल ज्योतिर्मया कैलासमे सदाशिव महाकाल ज्योतिर्मया सदाशिव महाकाल ज्योतिर्मया 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 குருதேவர் கலைகள் யாவும் தந்தார் குரு சொன்ன மொழிகள் செவி வழி சென்று பொருள் உணர்ந்த பிரபு புன்னகை செய்தார் குருதேவர் கலைகள் யாவும் தந்தார் கோதூளி வேளை மாலை கோதூளி வேளை சந்தியாவந்தனம் செய்தே பாடு இனிய ராக ஸ்வரமோடு பாடு கோதூளி வேளை ராகத்தில் சீரந்தது யமுனா கல்யாணி ஏழு ஸ்வரங்களில் சங்கீத ராணி சுத்த ஸ்வரங்களில் ஸ்வரமாலைகள் மத்தியமம் தான் இதமாகும் பாடு கோதூளி வேளை கரி கரி நிர நிர கரி மத மதனி பசாப சரி நித நித மகரி கோதூளி வேளை கோதூளி வேளை கோதூளி வேளை குருதேவர் கலைகள் யாவும் தந்தார் குரு சொன்ன மொழிகள் செவி வழி சென்று பொருள் உணர்ந்த பிரபு புன்னகை செய்தார் குருதேவர் கலைகள் யாவும் தந்தார்
ஓ பிரம்ம முகூர்த்தம் இதுவே. காலை சுபவேளை இதுவே. ஒளி கோலங்கள் போட புள்ளினங்கள் எல்லாம் இசை பாட மலர்கள் மகிழ்ந்தாட புது நாள் உதயம். கம பத சாணி சாணி ரவ மப கம ரே கம பா ரே கரே சா. துயில் நீங்கி எழு முன்னேற மலரும் உதயம். ஓ பிரம்ம முகூர்த்தம் இதுவே. காலை சுபவேளை இதுவே. ஒளி கோலங்கள் போட புள்ளினங்கள் எல்லாம் இசை பாட மலர்கள் மகிழ்ந்தாட புது நாள் உதயம். உங்களுடைய அறிவின் ஒளியிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இருவரும் கவனமுடன் இருந்து இங்கு 64 கலைகளையும் 64 நாட்களிலே முழுமையாக கற்றுக்கொண்டீர்கள். இந்த அளவுக்கு ஆற்றல் சராசரி மாணவர்களிடம் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் தெய்வ பிறவிகள். இந்த அறிவு தெளிவு, கற்பதிலே உள்ள கடமை உணர்வு ஒருவருமே பெறாத ஒன்று. ஆகையினால் நான் விரும்பி உங்களுக்கு வழங்கப் போவது எந்த சாதாரண மாணவனுக்கும் கற்றுத்தராதது. என்றால் இப்போது உங்களுக்கு சில ரகசிய வித்தைகளை சொல்லப் போகிறேன். அதை அசுர வித்தை என்பார்கள். அதை படித்திருப்பதால் அசுரலோகம் அவ்வப்போது தேவலோகத்தை வென்று வருகிறது. இன்னும் சில தெய்வீக வித்தைகள். அதை படிப்பதால் தேவலோகம் தர்மத்தை காத்து கொடிய துஷ்டர்களை நாசப்படுத்துவதில் திறமை பெறுகிறது. ஒரு சில திவ்யாஸ்திரங்களை பயிற்சி தந்து வழங்கப் போகிறேன். அந்த வித்தைகளை கற்க, கற்றபடி செலுத்த ரகசிய மந்திரங்கள் நீங்கள் அறிய வேண்டியது. எனக்கு உங்களிடத்தில் பரிபூரணமான நம்பிக்கை. சுயநலமில்லாமல் ஜனங்களின் நலனுக்காக இந்த சக்திகளை பயன்படுத்துவீர்கள். அதற்காக மகத்தான இந்த சக்திகளை கற்பிக்க நான் விருப்பப்படுகிறேன். இறைவனின் விளையாட்டு எனக்கென்ன தெரியும்? கல்வியை வழங்கும் கலைவாணியின் குரல் ஓசை பலமுறை என் இதயத்துக்குள்ளே மிக மிக தெளிவாக கேட்டதுண்டு. ஏ சாந்தி பனி, இத்தகைய சீடர்கள் எத்தனை பிறவி தவம் இருந்தாலும் கிடைப்பார்களா?
அவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் அற்புத கலைகளை நீ கற்றுக்கொடு. நீ பெற்றிருக்கும் அரிய வித்தைகளை அந்த திருவடியிலேயே வைத்துவிடு. கற்பிக்க வேண்டியது எதையும் விட்டு வைக்காதே. அப்படியே சமர்ப்பித்து விடு. போதித்தலே ஒரு வகை பூஜை தானே. கற்பிக்க வேண்டியது எதையும் விட்டு வைக்காதே. அப்படியே சமர்ப்பித்து விடு. போதித்தலே ஒரு வகை பூஜை என்றாள். அதுதான் அற்புதமான, அனுபவபூர்வமான, அரிய, தெய்வீக சக்தி மிகுந்த கலைகளை கற்பிக்கப் போகிறேன். இன்று வரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்கள் வாழ்விலே பயன் பெறுவதாக. சாகா கலைகளில் நீங்கள் பயிற்சி பெற்றீர்கள். இனிமேல் உங்களுக்கு மரணக்கலை கற்றுத் தருவேன். மரணக்கலையா? மரணக்கலைதான். இந்த கலையின் வழியே மனிதன் எளிதாகவே முக்தி பெற்று விடுகிறான். என்றால் இது முக்தி பெற்று தரும் கலையா? முக்தி பெற்று தரும் கலைதான். கற்பதற்கு எளிதான கலை. முக்தியை பெறுவதற்கு இது எளிதா? சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, மனித பிறவியின் இலக்கு இந்த 4 பகுப்பிலே கிடைக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மனித பிறவி பெற்றவனால் வாழ்வில் இந்த 3 மட்டுமே பெற முடிகிறது. அதாவது தர்ம, அர்த்த, காமம். 4வது இந்த 3லும் மேலானது மோட்சம். மோட்சம் பெறுவதென்பது நம் செயல்பாடுகளை பொறுத்தது. முழுமை என்பது வாழ்வில் மரணக்கலை அறிதல்தான். குருதேவரே, இந்த உன்னத கலை குறித்து எங்களுக்கு விளக்கம் சொல்லி அருள் புரியுங்கள். கேளுங்கள், கேட்டு சிந்தியுங்கள். மரணத் தருவாயில் மனிதனின் மனதில் ஏற்படும் நினைப்புகளை பொறுத்துத்தான் அவனுக்கு இறுதி நிலை உண்டாகிறது. உண்டானதும் மரண சமயத்தில் மனிதனுடைய மனதில் நப்பாசையின் நடமாட்டங்கள், அதை தொடர்ந்து வரும் பேராசைகள், பாசபந்த மோகங்களும் ஏற்படுகிறது. உள்ளாழ்ந்த ஆசைப்படியே அடுத்த பிறவி அமைகிறது. இதே மாதிரி ஜென்ம ஜென்மங்களாக நடைபெற்று முடிவற்று செல்கிறது. ஒரு ஜீவன் மடியும் சமயத்தில் மனதில் எழுகின்ற எல்லா மாயமோக பந்தங்களையும் மறந்து இறைவன் ஸ்ரீஹரியின் நினைப்பிலேயே மனதை நிலைநிறுத்தி மரணத்தை ஏற்றானால் அவன் அந்த நிமிஷத்திலேயே மோட்சமடைந்து விடுகிறான். இதுதான் மரணக்கலை. இதை பயின்று விட்டானால் முக்தி என்பது அவன் கைக்குள்ளே. குருதேவரே, தாம் இந்த கலை குறித்து எளிது என்பதாக சொன்னீர்கள். அவ்வளவு எளிதல்ல இந்த கலை. எந்த மனிதனின் மனதும் தன்னை பற்றிய ஒரு மமதையோடு வாழும்போது வெறும் சுயநலம் ஒன்றில் மட்டுமே கண்ணாயிருந்தால் அவனுக்கு மரணம் வரும்போது திடீரென்று ஸ்ரீஹரியை நினைக்கத் தோன்றாதே? ஏற்படாதே அந்த எண்ணங்கள்? உண்மைதான் கிருஷ்ணா. தனக்காக வாழ்பவன், தர்மத்தை மறந்து வாழ்பவன், உயிருக்கு போராடும் நேரம் வரும்போது அவனுக்கு ஸ்ரீஹரியின் சிந்தனை ஒருபோதும் வராது. ஆகையினால் இந்த உலகில் ஒரு மனிதன் வாழும்போது முடிகின்ற வரையிலும் தினமும் ஒரு சிறிது நேரமாவது
மற்ற பொறுப்புகளை எல்லாம் மறந்து இறைவன் ஸ்ரீஹரியை ஜபித்து அவனுடைய சரணங்களை தியானித்து அவன் லீலைகளை இசைத்து வாழும் வழக்கம் ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய இறுதி நாள் இறைவன் சிந்தனையில் லகிக்க மிக மிக இயல்பாக செயல்படும். இறைவனை நினைக்கத் தெரிந்தால், அந்த நினைவு இதயத்தில் பதிந்தால், பதிந்த நினைவு இறுதியில் நம்மை காக்கும். அவன் அவதாரக் கதைகளை படித்து நினைவில் பதித்துக் கொண்டால் தேவையற்ற ஆசைகள் நெருங்காது, தூய்மையற்ற எண்ணங்கள் வளராது, மாசற்ற நாம ஜபங்கள் வாய் சொல்ல பக்தியால் கனிந்த உணர்வு பெருகுகின்றது. பெருகி சாகும் சமயத்தில் அவனுக்கு துணை நிற்கிறது. பிரபு, எளியவர் மீது அன்பு கூர்ந்து இப்பொழுது ஸ்ரீஹரியின் மகிமைகளை கூறும் அவதார கதைகளை சொல்ல வேண்டும். உங்கள் வாய்மொழி கதைகள் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் தீபங்கள். மாணவ மணிகளே, மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறேன். ஏனென்றால் பகவானின் அவதாரக் கதைகள் எத்தனை முறை யார் சொல்லிக் கேட்டாலும் சொல்லுபவரின் அந்த நல்லோசை தூய பக்தியினை உருவாக்கும். பக்தி வளர்ந்தால் பக்குவம் ஏற்பட்டு நலன் உண்டாகும். முதற்கதையை இப்போது நான் தொடங்கப் போகிறேன். சுவையாக இருக்கும். தரணியின் உயர்வுக்காக மகாபிரபு வராக வடிவம் எடுத்தார். ஒரு சமயம் 2 பயங்கர அரக்கர்கள், இரண்யாட்சன், இரண்யகசிபு, அண்டம் அனைத்தையும் ஆட்டிப் படைத்து வந்தார்கள். அந்த சகோதரர்கள் தேவர்களை எதிர்த்தார்கள். அவர்கள் இந்த பூமியிலே வேள்விகளை, ஆலயங்களை அழித்தார்கள். அரக்கர் தேவர்களுக்கு பயமுண்டாக்க அந்த மாவீரன் இரண்யாட்சன் தன் வலிமையால் தரணியை திருடிச் சென்றான். அவன் அதை சமுத்திரத்தின் அடியில் சென்று மறைத்து வைத்தான். தேவர்கள் அச்சமும் அதிர்ச்சியும் அடைந்து அதிலிருந்து மீள பார்க்கடலுக்கு சென்று பகவான் முன் நின்று முறையிட்டார்கள். அப்போது பகவான் பராக ரூபம் எடுத்து பரமபிதா பிரம்மாவின் மூக்கு வழியாக பிரத்யட்சமானார்.
அருளால் பாடுகின்றோம் அறிவுந்தன் அருளால் பாடுகின்றோம் துக்கம் தீர்ப்பதும் நீ சுகம் சேர்ப்பதும் நீ ஜயமாதவனே உன்னை யார் அறிவார் ஓம் ஸ்ரீ நாராயண நாராயண உந்தன் அருளால் பாடுகின்றோம் அறிவுந்தன் அருளால் பாடுகின்றோம் இரண்யாட்சன் மடிந்து விட்டதால் அவன் உடன்பிறப்பு இரண்யகசிபு மனமொடிந்து போனான். பழிவாங்கும் எண்ணங்கள் அவனுடைய மனதில் விரோத தீயை மூட்டிவிட்டது. அவன் ஒரு முடிவெடுத்தான். பூமியின் மீது இறைவன் பெயர் இருக்கக்கூடாது, இறைவன் பெயரைச் சொல்லி வாழ்கின்ற மனிதர்களும் இருக்கக்கூடாது என்று அவன் தன் ராஜசபையில் அமைச்சருக்கும் அனைவருக்கும் தன் முடிவை எடுத்துச் சொன்னான். இன்று எனது அன்பு தம்பி மாவீரன் இரண்யாட்சனின் மரணம் தந்த வேதனையில் பழிவாங்க துடிக்கிறேன். காத்திருந்த பகைவன் அந்த இந்திரன் அரக்கர் குலமணி இரண்யாட்சனை விஷ்ணுவின் கையால் பலி வாங்கிவிட்டான். அதற்கு பதிலடி அந்த விஷ்ணுவை மட்டுமல்ல விண்ணவர் அனைவரையுமே அழிக்க வேண்டும். அந்த விஷ்ணு மிக நல்லவராக நடுநிலையாளராக இருந்தார். பிறகுதான் தேவர்களுக்காக அவர்கள் பக்கம் சாய்ந்து விட்டார். அந்த மாய விஷ்ணு வராக அவதாரமும் எடுத்தார். நான் இரண்யன் சபதம் எடுக்கிறேன். முனை மழுங்காத இந்த சூலத்தால் விஷ்ணுவை வதைத்து தம்பியின் ஆத்மாவுக்கு நான் அமைதியை கொடுப்பேன். அவையோர்களே, வேரை அறுத்து விட்டால் விருட்சங்கள் அடியோடு சாய்ந்து விடும். அதைப் போலவே விஷ்ணுவை அழித்து விட்டால் விஷ்ணுவை நம்பி வாழும் தேவர்கள் அழிந்து போவார்கள். பூவுலகில் மானிடர்கள் தவம், வேள்வி, பிரதம் ஆகிய நற்பணிகளை செய்கிறார்கள். அதனால் தேவர்களின் வலிமை வளர்கிறது. அதை தடுக்க வீரத்தின் விளக்கம் இரண்யாட்சன் பூமியையே கடலின் அடியில் மறைத்து வைத்தார். ஆனால் வராக ரூபம் எடுத்து விஷ்ணு பூமியை வெளியே கொண்டு வந்தார். அதனால் உடனே நீங்கள் அனைவரும் பூலோகம் செல்லுங்கள். அங்கு சென்று முனிவரின் தவங்கள், வேள்வி விரதங்கள், தான தர்மங்கள் எதுவும் நடக்காமல் தடுத்து விடுங்கள். எங்கு ஆவினங்கள், வேதங்கள், வேதியர்கள், ஆசிரமங்கள், தர்மங்கள் நடக்கிறதோ அங்கு உடனே சென்று எரித்து விடுங்கள். எரித்தால் தேவர்கள் வலிமை இழந்து விடுவார்கள். நானும் நேரில் போய் நமது குலகுரு சுக்கராச்சாரியாரை வணங்கி நின்று தேவர்களை வெல்லுகின்ற மார்க்கம் ஒன்று கூறும்படி கேட்டுப் பெறுகிறேன். செல்லுங்கள், சென்று மண்ணுலகை மண்ணாக்கி வாருங்கள், சீக்கிரம்.
हरे हरे श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्णा कृष्णा